அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணைய திரம்பகே கௌரி நாராயண நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிதேச்ச ராகுவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்தினுடான நல்லாசியுடன் வாழத்திருவங்களுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்கு நல்ல பலம். 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே அடங்கிய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் முழு நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் முழு நட்சத்திரம் அடங்கியது விருச்சிக ராசி. அப்ப உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து ராகுவோட கூடி இருப்பது. இந்த வாரத்து முதல் பகுதியில சந்திரன் 3ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு அமோகமான பலம். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், 12க்கும் 7ஆம் அதிபதி. அதே போல் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல. ஆகவே பூர்வ புண்ணியம் பலம் பெறுது. ஏற்கனவே இருந்த 4ஆம் இடத்துல அதர்மற்ற சனியாக போன வாரம் வரைக்கும் இருந்து செயலாற்றினார். ஆகவே இந்த மாதம் முதல் எனக்கு நல்ல காலம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரத்துல உங்களுக்கு சூரிய பகவான், சுக்கிரன், சனி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும். ஆகவே தன பிராப்தத்தை அதிகரிக்கும். குரு பலன் இல்லையே என்ன செய்யறது? அதை பத்தி நீங்க கவலையே கொள்ள வேண்டாம். 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலே பூர்வ புண்ணியம் பலன் அதிகமாக வேலை செய்யும். எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் ஒன்று கூடக்கூடிய தன்மை உண்டாகும். பகைகள் ஒன்று மாறிடும், அதாவது நண்பனாக மாறிடுவாங்க. ஏற்கனவே நம்ம நிறைய பேர் பகைச்சுக்கிட்டோம். நம்ம சொந்தக்காரெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்ம நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்ம சக ஊழியர்கள் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்கன்னா எல்லாருமே உண்டு என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச வந்துடுவாங்க. அதனால உங்க வயதுக்கு ஏற்றபடி அந்த நட்புகளை அதிகரிக்கக்கூடிய காலம் கொடுத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி உருவாகும். இந்த வாரத்துல மனம் ஒரு செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். மனம் ரொம்ப செம்மையாகவே வேலை செய்யும். நம்ம மனம் செம்மையாக வேலை செய்ய 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 நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை தானாவே கொடுக்கும். அது 5ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் குரு 8ல மறைந்திருந்தாலும் 7ஆம் அதிபதி 5ல இருப்பதால் உங்களுக்கு திருமண பாக்கியம் கூடக்கூடிய தன்மை கொடுக்குது. மனைவியினால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். அப்ப இந்த காலத்துல நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த காலத்துல உங்க மனைவி பேர்ல ஒரு புதுசா ஏதேனும் ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்னா உங்க மனைவி பேர்ல செய்யலாம். மனைவி பேர்ல ஒரு இடங்களை வாங்கி கொள்ளலாம். அதுவே சொத்து உருவாக்குறதும் தொழில் உருவாக்குறதும் உங்க கையிலே. அதே மனைவியுடைய துணை கொண்டு நீங்க புதிதாக ஏதேனும் ஒன்று செய்து வந்தாலே உங்களுக்கு காலப்போக்கில் நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே செவ்வாய், ராகு, புதன் 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க கல்வி நல்ல மேலோங்கும். நல்ல படிப்புல கவனம் செலுத்தக்கூடிய தன்மை. இந்த காலத்துல பரீட்சை, இதனால பரீட்சையில நம்ம நல்லா பாஸ் ஆகணும், மாநிலத்திலே முதல் மாணவனா வரணும், அல்லது ஒரு ஸ்கூல்லையாவது முதல் மாணவனாக வரணும், இல்லை என்னுடைய நண்பரோட நான் ஒரு 5 மார்க்காக ஜாஸ்தி வாங்கணும்னா அந்த ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வெற்றி பெறணும், கல்வியில வெற்றி பெறக்கூடிய தன்மை புதனும் செவ்வாய் சேர்ந்திருக்க வேகத்தை, மன வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். இன்னும் நான் 12ஆம் கிளாஸ் இன்னும் படிக்கணும், 10ஆம் கிளாஸ் இன்னும் படிக்கணும், 10th 12th பார்த்தா SLC 12th +2 படிக்கணும். அப்ப அந்த காலத்துல நமக்கு அவ்வளவு கவனமாக படித்து வரும்போது நம்மளுக்கு நல்ல மார்க் அமையக்கூடிய தன்மை. ஆகவே உங்க குல தெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தை தவறாம வழிபாடு செஞ்சுவாங்க. ஆகவே இந்த காலத்துல உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு முருகப்பெருமானே உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருந்து அருள் புரிவார். பழனிநாதனை, திருச்செந்தூர் வேலனை நீங்க மனதார வேண்டிக்கணும். இப்ப ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஒரே இடத்துல தான் ரெண்டுமே. ஆண்டி பழனி, அரசனும் பழனி தான். ஆகவே
நான் ஆண்டியாக இருக்கணுமா அரசனாக இருக்கணுமா அந்த பழனி முருகன்ட்ட ஒப்படைச்சிருங்க அவங்களுடைய வாழ்க்கை. அப்ப நான் நல்லா படிக்கணும், என்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை வந்து அந்த முருக பெருமான்ட்ட ஒப்படைச்சிருங்க. தானாவே அந்த மார்க்கு கூடும். எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்களா, முருகா நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் உன்னுடைய பேரவே வரணும் அப்படின்னு சொல்லி வேணும். அதுக்காக முருகனை எழுதுறாங்க. அதுவே முருகன் வந்து உங்களுக்கு துணையாகவே இருந்து வேலை செய்வார். அது கவனம் புத்தி கூர்மை அதிகரிக்கக்கூடிய காலம். அது நல்ல மார்க் வாங்கி நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் இளம் வயது அன்பர்கள். அதே போல் நடுத்தர அன்பர்கள் வேலையில கவனம் செலுத்தி நிறைய உத்தியோகத்திலேயே நல்ல தன் மதிப்பு பெற்று நீங்க ஒரு டிரைவரா இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்போட வாழக்கூடிய தன்மை உருவாகும். எவ்வளவு காலம் நான் வந்து உழைக்கிறேன், எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கலன்னா அந்த மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எவ்வளவு காலம் நான் வந்து கொடி தான் பிடிச்சிருந்தேன்னா அந்த கொடி வச்சுட்டு அந்த கொடியில உங்க பேர் வரக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த பேனர்ல. அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். நீ இந்த பொறுப்புல இருந்து அந்த பொறுப்புக்கு போ, உனக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை தானாவே அந்த கிரகம் நடத்தி வழி நடத்தி செல்வார். அதே இந்த குலதெய்வ வழிபாடு தவறாம செய்யுங்க. இந்த காலத்துல குலதெய்வ வழிபாடு 5ஆம் அதிபதி 8ல மறைஞ்சதுனால 5ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால குலதெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளை சைன குளத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனை போய் தரிசனம் செஞ்சிருவாங்க. இந்த காலத்துல மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூர் அல்லது பழனி போய் முருகனை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் முழுவதுக்குள்ள நீங்க போய் வழிபாடு செய்யும்போது சுக்கிரனும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கைமேல் பலம் கிடைக்கும். அதே மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு, பழனிநாதன் முருகன் வழிபாடு, சைனக்குளத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு தவறாதுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில எந்த சரிவு வந்தாலும் எந்த தடுமாற்றத்தை கொடுத்தாலும் அது ஒரு பேலன்ஸாக வந்து நின்று நம்மளுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். இந்த வாரத்துல இருக்கக்கூடிய முதல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது திருவோண விரதம், அமாவாசை, பிரதோஷம். ஆகவே இந்த 3 வழிபாடு இந்த வாரத்துல தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா. வாழ்க்கை நன்றி வணக்கம்.